இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கு. ஹரி எப்படி இருக்க? கை கொடு. உனக்கு ஹரிக்கு அன்னைக்கு சொன்னா புது ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு, இந்த புது ட்ரெஸ் உனக்கு வாங்கிருக்கீங்களா? டிஷர்ட்டு ஷார்ட்ஸு ட்ரெஸ் இல்லை நீங்கள்ல தம்பிக்கு ஒழுங்கா இருக்கானா? அவர் ஊர் சுத்திட்டு தான் இருக்காரு, வீடு தங்க மாட்டேங்கிறாங்க. எப்படி சமாளிக்கிறீங்க? என்ன செய்யறது? எடுத்து வை. அவன் சொன்னா கேட்டுக்கிறானே. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்கணும். அவனை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா ஏதாவது? சொல்றதெல்லாம் புரியுதுங்க சார். கொஞ்சம் அதாவது என்னன்னு சொல்ல பதில் வரல அவருக்கு, சொல்ல தெரியல. சாப்பிடுறது அதெல்லாம் பசிச்சா சொல்றான், அழுவுறான். பசி எடுத்தா வந்து அழுவுறான். தண்ணி செம்புல மொண்டு வச்சிருவான், எப்பயுமே அவனுக்கு மொண்டு வச்சிருவான். அந்த தண்ணி எடுத்து அவன் தண்ணியை குடிச்சிருவான். குடிச்சிட்டு செம்பை கையை பிடிச்சி யாராவது இருந்தாங்கன்னா கை பிடிச்சி கொடுத்துருவான். பசி எடுத்தா அழுகுறான். போய் சாப்பாடு இதெல்லாம் போய் கரண்டி எடுத்துக்கிட்டு இப்படி போய் அழுற மாதிரி. இப்ப தேடி வந்து அதான் போன தடவை நீங்க அழுதிங்களா? எனக்கு மனசே கேட்கல, ஐயோ என்னடா அப்படின்ட்டு. சரி ட்ரெஸ் வேற இல்லை, நீங்க அதான் டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். சாப்பிட்றதுக்கும் ஒரு பொருள் தரேன், அவனுக்கு நல்லா சாப்பிட வச்சு அவனை பார்த்துக்கோங்க. டாக்டர்கிட்ட என்னன்னு கேட்போம், இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா நம்ம பார்ப்போம். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா நம்ம சைட்ல இருந்து என்ன பார்க்க முடியுமோ நம்ம பண்ணுவோம். அது கூட்டு பார்ப்போம் சார். பாப்போம்மா, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா இல்லையா? பேபி ஹாஸ்பிட்டல் வரல வச்சு பார்த்தோம் சார். பேபி ஹாஸ்பிட்டலு மதுரையில போய் 2-3 நாள் வச்சிருந்தோம். இங்க ஜிஹெச்ல திருச்சி ஜிஹெச்லயும் வச்சு பார்த்தோம். ஒண்ணுமே தெரியல. இறந்த மேனி தான் இருக்கான். அப்படியே தான் இருக்கான். ஸ்கூலுக்கும் சேர்த்து விட்டேன். அது என்னால ஃபீஸ் கட்ட முடியல. இங்க போயிட்டு என்னால ஃபீஸ் கட்ட முடியல. கஷ்டம். நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஆள் வருமானத்தை வச்சு ஃபீஸ் கட்டுறதா? பிள்ளைங்களுக்கு ஆட்டோ ஃபீஸ் கொடுக்க முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது. அது பையன் இப்படி ஆயிட்டான்னா எந்த தாய்க்கு ஏத்துக்க முடியாது. கஷ்டம் தான் அது. வேணுமா வாட்சு? அது என்னது வாட்ச்? சொல்லு. வாட்ச் வேணுமா? எடுத்துக்க கான் கேட்டுக்க. நல்லா கையை நீட்டு. என்ன பாக்குறான் பாரு. கட்டி விட நல்லாக்கா வச்சுக்கிறியா? அழகா இருக்குடா. அழகம்மா கூட இரு, நான் கழட்டுறேன். புது ட்ரெஸ் போட்டுக்கோ. ஓகேவா? இந்தாங்க எல்லா ஜாமான் இதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். உனக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுங்க. பிரெட்டு இங்கே பாருங்க, எடுத்து அவர் உங்களுக்கு தரது. எனக்கா? வாங்க மாட்டோம், நீங்க கொடுங்க. கடிச்சுக்குவா. ரொம்ப மனசு. ஆமா, இந்த மாதிரி எல்லா நேரமும் நான் இருக்க முடியுமா? ஊட்டிட்டு இருக்க முடியுமா? கடைசி வரைக்கும் கஷ்டம்தான். ஒரு குழந்தைதான் இப்ப உங்களுக்கு. ஒரு குழந்தை. இந்த கொடுப்புல உங்களுக்கு கிடைச்சிருக்கு, கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, அவ்வளவுதான். அது மனசார ஏத்துக்கிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்ப்போம். நம்மளால என்ன செய்ய முடியுமோ. எங்கேயாவது ஹாஸ்டல் கூட இருந்தாலும் சேர்த்து விட்டு பார்ப்போம் சார். சரி, நான் அதுக்கு வைங்க. என்னால இருக்க வந்தனே தான். ஆமா, அதுக்கு யாரும் பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோமா? ஆமா, யார் மூலியமா அது கிடைக்குமா? சரி, ஹாஸ்டல் நான் கேட்டு சொல்றேன். கேட்டு பாருங்க. என்ன கொஞ்ச நாளைக்கு இருக்க வைக்கணும். ஆனா பாத்ரூம் எல்லாம் இதுதான் சார். அது அவங்க பாத்துக்குவாங்க. பாத்துக்குவாங்களா? பாத்துக்குவாங்க. பாத்ரூம்லாம் போக தெரியாது. நான் தான் தூங்கி எந்திரிச்சோடனே நான் தான் உட்கார வைக்கணும் அவனை. ஏன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் மாறும் அப்படின்னாங்கன்னா அதுக்குள்ள ஏற்பாடு ஒரு வாரம் மட்டும் வச்சு பார்ப்போம். அப்புறம் அங்க கரெக்டா வந்துச்சுன்னா கூட ஹாஸ்டல்ல அவனை சேர்த்து விட்டுலாம். கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏதாவது யோசிச்சு அவனுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு ஏதாவது பண்ணி அவங்க வாழ்க்கையை ஏதாவது வழி மாத்துறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவோம். பணம் இருக்குக்கா, சரியா? பணம் இருக்குது. பணம் வச்சு அவனுக்கு என்ன வேணுமோ, எது தேவையோ நீங்க வாங்கி கொடுங்க. அவனுக்கு எதனா கேட்கறானோ தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாஸ்டல் நம்ம ரெடி பண்ணுவோம். கேட்டு பார்ப்போம், ஏதாவது இதுல இருந்து மாறும். டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்து நம்ம அடுத்த முடிவு பண்ணுவோம். பிரியாணி வாங்கிட்டாங்க. ஏய் சரிப்பா, வாங்கிக்க.
சரிக்கா, போயிட்டு வரட்டுமா? போயிட்டாங்க. சரி, பார்த்துக்கோங்க, கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க மனசு தளராம இருக்கணும். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை அவன் ஸ்கூலுக்கு இதுக்கெல்லாம் என்னங்கிறத ஏற்பாடு பண்ணுவோம். ஸ்கூலுக்கு போனா கூட ஒரு 4 வருஷத்துக்கு தான் 20 வயசு வரலாம் தான் சேர்த்துவாங்க. ஆமா, அது உண்மைதான். இல்ல, டாக்டர்கிட்ட முதல்ல ஏற்பாடு பண்ணுவோம். டாக்டர் பார்த்து என்ன சொல்லாருங்கிறத கேட்டுட்டு, ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் தான். போயிட்டு வரேன், பாய். கேட்ட சொல்லு.